கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல் வாழ்வு. பராசக்தி இந்த 16 செல்வங்களையும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 7ஆம் தேதி வரை இந்த நாட்கள்ல எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்கள் மிக அற்புதமா இருப்பீங்க, எந்தெந்த நட்சத்திரங்கள் ரொம்ப அற்புதமா இருப்பீங்கிறத பத்தி நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இந்த வாரத்துல சங்கடகர சதுர்த்தி மார்கழி மாதம் 3ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இந்த வாரத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது. மழை உண்டு, சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. தெய்வ சங்கல்பத்தினால் நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் நிச்சயம் உண்டாகும். வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் 1ஆம் தேதி விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை அன்னைக்கு. அதே மாதிரி டிசம்பர் 17 மார்கழி மாதம் 2ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை. டிசம்பர் 18ஆம் தேதி மார்கழி மாதம் 3ஆம் தேதி கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், புதன்கிழமை. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மார்கழி 4 மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மார்கழி 5 பூராள நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மார்கழி மாதம் 6ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், சனிக்கிழமை அன்னைக்கு. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி மார்கழி 7 திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமை. ஆக இந்த 7 நட்சத்திரங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். அப்ப சந்திராஷ்டமம்னா என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சந்திரன் அஷ்டமத்தில் வருவார், 8ஆம் இடத்துல வருவார். அப்போ நம்ம உரிமைகளை எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். நாம் என்னென்ன செய்யணும், நாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சந்திரன்கிட்ட கேட்டு நம்ம முடிவு பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம மனசு போகிற போக்கில் போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன போக்கிலே பாட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது. அதுல இந்த 7 நட்சத்திரக்காரர்கள் போக முடியாது. நான் ரொம்ப ஆசைப்படுறேன், இந்த விஷயத்தை இப்போ பண்ணணும், நான் ரொம்ப இதை செய்யணும்னு ஆசை, நான் இந்த இடத்த நிரூபிக்கணும்னு எனக்கு எண்ணம், நான் வெற்றி வாகை சூடணுன்ற எண்ணம், கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம், இன்னைக்கே இப்பயே எனக்கு எல்லாத்தையும் முடிக்கணுன்ற எண்ணம், இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த 7 நாள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளில் பண்ண முடியாது. அப்போ அந்த நாள், இப்போ ஒரு உதாரணம், கேட்ட நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மார்கழி 3 புதன்கிழமை அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சில கொள்கைகள் எல்லாம் தளர்த்திட்டு நம்மளுடைய அறிவு சந்திரன் என்ன சொல்றாரோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தம். இவ்வளவுதான் சந்திராஷ்டமம். என்ன ஒன்றும் பயமெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நாள் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆக இந்த 7 நாட்கள் விருச்சக ராசி, தனுசு ராசி, மகர ராசி நம்ம சைடில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்கள்
இந்த 7 நாட்கள் மிக கவனமா இருக்கணும். இந்த 7 நாட்களும் இந்த 3 ராசிக்காரர்களும் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எதுவா இருந்தாலும் நெத்தி பொட்டுக்கு நான் நினைச்சுக்கணும், எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தணும். இந்த 7 நாளும் நம்ம இந்த 7 நட்சத்திரம் 3 ராசிக்காரர்கள் எதுவா இருந்தாலும் ஒருநிலைப்படுத்தி முடிவெடுத்தீங்கன்னா சக்சஸ். யார் யாரு? விருச்சகம், தனுசு, மகரம். உங்களுக்கு உறுதுணையா விநாயகர் இருப்பார், பயப்படவே வேண்டாம். உறுதுணையா இந்த வாரத்துல விநாயகர் இருப்பார், விக்னங்கள் இல்லாம கொண்டு போவார். நீங்க பசுமாடு, கோமாதான்னு சொல்லுவோம், யானை, கஜமுகன், இவங்க எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க, ஒரு ஆலயங்கள்ல பார்த்தாலோ எங்கேயாவது பார்த்தாலோ அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பசுமாடை தொட்டு கும்பிடுங்க, வாழை தொட்டு கும்பிடணும். அதே மாதிரி யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் மனம் போன போக்கிலே போக வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. வாழ்த்துக்கள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கா நம்ம உள்ள வந்துடும். மேஷ ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்கள் செயலுக்கு வரக்கூடிய நாட்கள். கொஞ்ச நாளா வெளியூர்கள் சில எண்ணங்களை பற்றி ரொம்ப யோசிச்சது, இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு வேண்டாம்ப்பா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் ஒரு வார காலம் மன ஓய்வு ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. மேஷராசிக்காரர்கள் அதை சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா அறிவை தீட்டக்கூடிய வாரம். இந்த வாரத்துல நீங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, ரொம்ப அலைச்சல்களை குறைச்சிக்கிறது நல்லது. சில விஷயத்த ரொம்ப மனசை தீட்டுறது, அறிவை தீட்டுறது ரொம்ப நல்லது. அப்படின்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு தை மாசத்துல நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா, இப்ப மார்கழி மாசம் ஆரம்பமாயிருக்கு. இந்த சூரிய பகவான் இப்ப குருவோட இடமான தனுசு ராசிக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு. அது முதல் வாரமாக வேற இது அமைஞ்சிருக்கு. அப்ப இப்ப குருவோடைய சகாயம் நமக்கு தேவை. ஆல்ரெடி இந்த சூரியன் மேஷத்துல உச்சம். அப்படிப்பட்ட சூரிய பகவான் தனுசு ராசியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு சகாயப்படுத்திக்கிறது. நம்ம ஏதாவது வாத்தியார்கள், அதாவது நமக்கு உள்ள குருமார்கள், பெரிய அதிகாரிகள், நல்ல கவனிச்சுக்கங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, உங்க அதிகாரிகளை உங்க கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு இது நல்ல நேரம். பிளான் போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நீங்க யாருமே நான் வேலையை பார்க்கல சார், வீட்டில் தான் இருக்கேங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வீட்டில் தான் இருக்கேன், வேலை பார்க்கல அப்படின்னா வீட்டில் உள்ளவங்கள நம்ம கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு நல்ல நேரம். பிரச்சனை கொடுத்த ஆட்களை எல்லாம் இப்ப நம்ம பக்கம் இருக்கிறது. இதுதான் நம்ம பிளான் போடுற டைம். இது மாதிரி பிளான்லாம் மேஷராசி போட்டீங்கன்னா இந்த வாரத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி கைப்பொருள் சிக்கனம்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள்ல பணத்தை நீங்க சிக்கனப்படுத்துறதுக்கு தனி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, சில ரகசியங்கள் உங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்களுக்கு தெரிகிற விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு தெரியாம பாதுகாக்கிறது இந்த வாரத்தில் ரொம்ப செமையா ஹேண்டில் பண்ண போறீங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணுவீங்க, அது வேற விஷயம். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் நடக்கிறது, இந்த செவுத்துக்கு இந்த பக்கம் நடக்கிறது தெரியாம பார்த்துக்கிற ஆள் நீங்க. அதுல இந்த வாரத்தில் இன்னும் ரொம்ப கிளியரா உங்களுடைய காய்களை நகர்த்துவீர்கள். இது உங்களுக்கு சப்போர்ட்டிங் வாரம். இன்னொன்று, வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வருங்காலத்தில் எப்படி நீங்க செயல்படணும், புத்திசாலித்தனமா யுத்தியை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க இந்த வாரம் சரியான பிளான் போடக்கூடிய காலம். இது நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா காலையில பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். காலையில ஒரு 12 மணிக்குள்ள நீங்க போடுற பிளான் எல்லாம் சக்சஸா இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த வாரம் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார், சிவபெருமானும் சப்போர்ட் பண்றார். நீங்க சிவாலய தரிசனம் மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்துல செய்யுங்க, ரொம்ப நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரத்துல பழைய வராக்கடன்கள், நம்ம கொடுத்த கடனை எப்படி வாங்குறது, எப்படி நாம பல பேருக்கு கடன் கொடுக்கறது, நம்ம வாங்கியிருக்க கடனை நாம எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பத்தி யோசனை செய்து நம்ம மறைந்திருந்து வாழ்ந்த சில நாட்களை விட்டுட்டு இப்ப தைரியமாக ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்றதுக்கு இந்த வாரத்தை நீங்க முக்கியத்துவமா ஆக்கிக்க போறீங்க. நம்ம எவ்வளவு நாள் தான் சில இடங்கள்ல மறைகிறது, எவ்வளவு நாள்னா சில நேரங்கள் ஊமையாவே இருக்கிறது, பேசாம இருக்கிறது. எப்படிதான் நம்ம பேசிடும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இதுதான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், அரசியலில் உள்ளவங்களா இருக்கட்டும், ஆன்மீகத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், ஆபீஸில் உள்ளவங்களா இருக்கட்டும், உங்களை கருத்தை இப்போ
சொல்லக்கூடிய இந்த வாரம். கருத்துக்கள் சொல்லக்கூடிய நேரம், கச்சிதமா சொல்லக்கூடிய நேரம். அது கத்தி சொல்ல போறது இல்லை. நம்ம ஒரு என்னைக்குமே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்களே, நம்ம சத்தமா பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சத்தமா பேசுறதுனால நமக்கு கெட்ட பேர் தான் வரும். ஒரு விஷயத்த சொன்னாலும் கச்சிதமா மற்றவன் திருப்பி பேசாத அளவுக்கு பேசுறோம் பாருங்க, அதுதான் ரிஷபத்துடைய பெரிய பலமே. பல பேருடைய வாய் அடைக்கக்கூடிய திறமை ரிஷபராசிக்கு என்னைக்குமே இருக்கும். ஆனா வளர வளரதான் அது தெரியும். ரிஷபராசிக்காரங்க சின்னதா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் வாயை அடைக்க முடியாது. நீங்க பேசும்போது துள்ளலா தான் இருக்கும். இந்த நெல்லு குத்துறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நெல்லு குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த உரல்ல இருந்து துள்ளி துதிச்சு வெளியில நெல் உடையாரும். அதே பக்குவமானவங்க நெல்லு குத்துவாங்க, ஒரு நெல்லு கூட வெளியில வராது. இந்த பக்குவத்தை ரிஷபத்திற்கு இந்த வாரம் கொடுக்கும். அதுவும் 40 வயசுக்கு மேல உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வாரம் யாரெல்லாம் நம்ம சரியா நெத்தியடி அடிக்கணுங்கிறத பார்த்து அடிப்பீங்க, சக்சஸும் ஆவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பண லாபம் கண்டிப்பாக ஏற்படும். பணம் தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தான் ரிஷபராசிக்கு. நம்ம எப்படி பணத்தை வாங்குறது அப்படிங்கிற வீகம், பணத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீகம், மறைந்து வாழ வேண்டாம், இனிமேல் தைரியமா வாழ்வுங்கிற எண்ணம், இதையெல்லாம் தோணும். இந்த வாரம் முழுமையாக உங்களுடைய வெற்றியை தீர்மானம் பண்ணுவார் ஹனுமான். ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையா வெற்றியை தீர்மானம் பண்ண போறார். அதனால ரொம்ப துரிதமா தைரியமா சில முடிவுகளை ரிஷபராசி எடுங்க. கண்டிப்பா ஹனுமான் உங்களுக்கு துணை செய்வார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் பிரயாணம் சிறப்பாக இருக்கும். உடம்பு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். உடம்புனால சுமை, உடம்பு பிரச்சனை, த்ரோட் ப்ராப்ளங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வாமிட் சென்ஸு, வயிறு வலி ப்ராப்ளங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த கிளைமேட் சேஞ்ச் இப்போ மிதுன ராசிக்கு ஒத்து போகாது. அதனால கிளைமேட் ப்ராப்ளம், இந்த கிளைமேட்னால ஏதாவது சங்கடம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாரத்தில் முன்னெச்சரிக்கையாக உங்கள் வீட்டிலேயே டாக்டர்கிட்ட எல்லாம் சொல்லி, இல்லைன்னா மெடிக்கலில் சொல்லி மாத்திரையை வாங்கி வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிங்க. வராது, வந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த ராத்திரில ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஆஸ்பத்திரியில் போகும்போது நமக்கும் குழப்பம் வரும். இந்த அடுத்த ராத்திரில நமக்கு ஒரு தூக்கம் கெட்டு போனாலே நமக்கு எல்லாமே குழப்பமாகும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் நம்ம தயார்படுத்திக்கணும். வீண அலைச்சல்கள் கொஞ்சம் இந்த வாரம் இருக்கும். அலைச்சல்களால் மன கஷ்டங்களும் ஏற்படும். நம்ம என்ன முடியாத வேலையை செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் சிரமப்படணும். இதுக்கு இடையில சில சந்தோஷங்கள், நம்மளை பாராட்டுவாங்க சில பேர், திறமையான நிர்வாகியாக நம்மளை பல பேர் ஏற்றுப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில அழைப்புதல்கள் வரும். வெளியில் நீங்கள் எங்கேயாவது போகலாம், வெளியில் பதவி ஏற்கிறது, இல்லை அது மாதிரி சில அழைப்புதல்கள், பொறுப்புகள் வருவதற்கான நல்ல வாய்ப்பு. இதுக்கு இடையில நமக்கு என்னென்னா இந்த உடல் நலத்தில் பாதிப்பு. இந்த உடல் நலத்தை தான் இந்த வாரத்தில் அதிகமாக மிதுன ராசி கையில் எடுத்துக்கணும். வேற எதுவும் பயப்பட வேண்டாம். நல்ல சத்தான ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ் சாப்பிடுங்க. முடிஞ்சா இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் கூலிங்கான ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அது மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். தன்வந்திரி பகவானை இந்த வாரம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்க. தன்வந்திரியோட மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு இருக்கும். அந்த மந்திரத்தை முழுமையா படிங்க, சொல்லிட்டு வாங்க. மிதுனம் நல்லா இருப்பீங்க. உடல் நலம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கடக ராசி, கண் திருஷ்டி கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓமல்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப வெளிப்படையா சில விஷயத்தை பேச வேண்டாம் கடகராசிக்காரர்கள். நம்ம ஓமல், நம்மளுடைய வெளிப்படைத்தன்மையினால் நமக்கு கொஞ்சம் விபரீதங்கள் ஏற்படும். காலையில ரொம்ப பிரிஸ்கா இருந்து சாயந்தரம் டயர்டாயிடுவீங்க. திடீர்னு தலை பாரம் அதிகமா வர்றதுக்கு இந்த வாரத்துல நிறைய வாய்ப்பு இருக்கு. தலைபாரம்னு சொல்லுவாங்க. தலைகணம் என்னைக்குமே வராது கடகத்துக்கு, பயப்பட வேண்டாம். தலைகணம் பிடிச்சவங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க எந்த நேரத்துல யாருக்கிட்ட கீழே இறங்கி வரணுமோ அவங்கள்ட்ட இறங்கி வந்துடுவீங்க. உங்க மதிக்கலைனாலும் ஒதுங்கிடுவீங்க. ரொம்ப மதிக்கிறவங்களுக்கு கீழே இறங்கி செய்வீங்க. அது மாதிரி ஆளு தலைகணம் கிடையாது, தலை பாரம். அதுல சில பேர் தலை வலியை ஏற்படுத்துவாங்க. அன்பு டார்ச்சர்லாம் இந்த வாரம் கொஞ்சம் உண்டுங்க. அதனால இந்த வாரத்துல எல்லாருக்கிட்டையும் பதில தெளிவா பேசுங்க. அது மாதிரி இந்த கமா போட்டு இந்த வாரத்துல எதையுமே செய்யாதீங்க. எல்லாமே ஃபுல் ஸ்டாப் போயிங்க. இல்லைன்னா ஆச்சரியக்குரிய போட்டு விட்டு போயிடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கணும். நான் செய்யறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கமா போட்டீங்கன்னா திருப்பி நீங்க தான் அதை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாரத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கண்ணு முழிக்க வேண்டிய கட்டாயங்கள்,
கார்த்தால கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்க வேண்டிய கட்டாயங்கள் இதெல்லாம் இந்த வாரத்துல உண்டு. அது மார்கழி மாசம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் நிறைய ரேடியோ எல்லாம் போட்டுருவாங்க. ஆல்ரெடி ரொம்ப தூக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ரேடியோ எல்லாம் போட்டுட்டாங்கன்னா கடகராசிக்காரங்க எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம். அதுல ஏதோ ஒரு நல்லது நடக்கும், அதுலயும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த மார்கழி மாசத்தோட துவக்கமாக கடகராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்க. ஐயப்ப சுவாமி, அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுதனானந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சரண கோஷம் சொல்லி ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்க. கடகம் சிறப்பாக இருப்பீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பான வாரம். சில விசேஷங்களுக்கு கலந்துக்க வேண்டிய வாரம். இந்த வாரத்துல சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, சில விஷயங்கள் காதுல விழுந்துரும், அப்ப அதை போய் கண்டுக்க வேண்டிய கட்டாயங்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயங்கள், பிடிக்காத மனிதரை கூட சந்திச்சுட்டு கொஞ்சம் கை குலுக்கிட்டு வர வேண்டிய கட்டாயங்கள். இந்த கட்டாய வாழ்க்கைன்னு இந்த வாரத்துல சிம்மத்துக்கு இருக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் பயப்பட வேண்டாம், முகம் சுளிக்க வேண்டாம். இதுல ஏதோ நல்லது நடக்க போதியா அப்படின்னு நினைச்சு சிம்மம் பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது பல நாள் பகை ஒரு நாள் உறவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல நாள் உறவு ஒரு நாள் பகைன்னுவான். இப்ப இந்த பகையா இருந்தவன் உறவா வருவான், உறவா இருந்தவன் பகையா போக வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க. எச்சரிக்கையா நம்ம என்னைக்குமே சொல்லுவேன், கிளாஸ் உடஞ்சிருச்சிங்க. அந்த கிளாஸ் உடஞ்சதை என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கமாறால அள்ளுவாங்க. எக்காரணம் கொண்டு கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா கையால் அள்ளக்கூடாது. அப்படின்னா அது என்ன வார்த்தை? ஒரு உறவுகள் உடஞ்சி போச்சுன்னா அது நம்மளுடைய இந்த கையினா நமக்கு உணர்வு, அந்த உறவை நம்ம போய் அதை தொட்டோம்னா நமக்கு அதுல பிரச்சனை வரதான் செய்யும். அப்ப என்ன பண்ணணும்? விளக்கமாறுனா இன்னொரு பொருள், அது நமக்கு பிரச்சனை இல்லாம அந்த பிரச்சனையை முடிக்கணும். இந்த உறவுகள்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். சிம்ம ராசி நேயர்களே, ஒரு பள்ளிக்கூடமா இருக்கட்டும், ஒரு அலுவலகமா இருக்கட்டும், நம்ம ஒரு அண்ணன் தம்பியா பழகியிருப்போம், நண்பர்களா பழகியிருப்போம், ரொம்ப அன்னோன்யமா இருப்போம். இப்போ அவங்கள பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா அவங்களை இனிமே எப்படி ஹேண்டில் பண்றது, அதை பத்தி தான் இந்த வாரத்துல நீங்க திங்கிங் பண்ணணும். எக்காரணம் கொண்டு ஆபத்தானவர்களோடு தான் நம்ம பழகிறோம், கடவுள் நம்மளை ஆபத்தானவர்கள் பக்கத்துல தான் வச்சிருக்கிறாங்கிறத நீங்க இந்த வாரத்துல புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. சிம்மம் என்னைக்குமே சிவபெருமான் உங்களுக்கு, அதாவது என்னன்னா சிவன் தான் நெற்றிக்கண்ணை திறந்து பார்ப்பார். அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே தேர்டு ஒரு ஐ ஒன்று உண்டு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல். அதனாலேயே பல இடத்துல சங்கடமான பேர் வழின்னு கூட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உறவுகள்கிட்டையும் நண்பர்கள்ட்டையும் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி, இந்த வாரத்தை பொறுத்தவரை பல நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பணம் திருப்திகரமாக இருக்கும். ஆலய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கன்னி ராசிக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு 3 மாசம் 2 மாசம் கழிச்சு நடக்கக்கூடிய விஷயத்தை இப்ப ஆலோசனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணீங்க கன்னிராசி இந்த வாரத்துல. இந்த வாரத்தில் திடீர் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். திடீர் அலைச்சல்கள் போது அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயங்கள் கன்னிராசிக்கு இந்த வாரத்தில் உண்டு. அதனால ஒரு பேக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருங்க வீட்டுல. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாம் ஒரு வெளியில போனா என்ன பண்ணிட்டா நான் எடுத்துக்கணும் அப்படின்னு இது அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வாரத்தில் ஒரு அவசர ஒரு டிராவல் இருக்குன்னு இருக்காரு. அதனால ஒரு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, கண்ணாடி என்னென்ன வாங்கி வச்சுக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா திடீர்னு கிளம்பினா கூட பைய எடுத்து கிளம்பிடலாம். அது மாதிரி ஏன்னா காரில் எடுப்போம், நம்ம மறந்துட்டு போயிடுவோம். அதனால கன்னிராசிக்கு திடீர் பயணங்கள் இருக்குது, அது கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார சிக்கல்களும் தீர்வுக்கு வரும். கன்னிராசிக்கு இது ஒரு உயர்வான வாரம். குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி தேவி, மகாலட்சுமி சவித்மகை விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதகா அப்படிங்கிற மந்திரத்தை மகாலட்சுமியோட காயத்ரியை சொல்லுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். துலா ராசி,
இந்த வாரத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. உங்களுடைய விருப்பங்கள், ரொம்ப நாளா இருந்த விருப்பம், அப்பா இதை நான் எதிர்பார்த்தங்க, இந்த வாரம் தான் கை கூடுது அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த வாரத்துல கொஞ்சம் மனசுமை, நெருக்கமானவர்களை பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது எப்படின்னா, இது வருத்தமான பிரிவு அல்ல. நெருக்கமானவர்களை பிரியும் பொழுது வேற வழி இல்லை, விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தால் விடை கொடுக்க வேண்டும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சில விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு, என்ன பண்றது, இப்போ அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிர்பந்தமாக ஒரு முடிவு நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயம். திடீர்னு சில பேர் லீவ் போடுறது, திடீர்னு சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் பண்ணுறது, திடீர்னு சில பேருக்கு அழுத்தமாக ஒரு விஷயத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள், நம்மளை கோபப்படுத்தக்கூடிய காலம் இந்த வாரம் இல்லை, கொஞ்சம் மனசை காயப்படுத்தக்கூடிய நேரம். அதனால இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு இந்த காலம் சில கடமைகளை நிறைவேற்றக்கூடிய காலம். இந்த கடமையை நிறைவேற்றவங்க என்னைக்குமே கவலைப்படக்கூடாது, களத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் ஒண்ணு. களத்துல இருங்க துளாராசி, அந்த கடமையை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். கடவுள் உங்கள் பக்கம். கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. காலத்தை உணர்த்தக்கூடியவன் பைரவன். அந்த கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. துளாராசி சிறப்பா இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால இந்த 3 ராசிக்காரர்கள் கவனமாக இருத்தல் நல்லது. மனசு சொல்றதை கேட்காம மதி அறிவு சொல்றதை கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம். 3 ராசிக்காரர்களும் விநாயகரை வழிபாடு செய்வது மிக உத்தம். அடுத்தது கும்பராசி. கும்பத்திலே பிறந்த எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இந்த வாரத்துல சில அற்புதமான முடிவுகள் எடுக்க போறீங்க. உங்களுடைய டைம் டேபிளை மாற்ற போறீங்க. நான் இப்படிதான் இனிமே இருக்க போறேன், இனிமே இப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிளை போட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பாதை முயற்சியோடு வெற்றி பெறப்போகுது. அதே நேரத்துல ஒரு சில அற்பமான விஷயமா கூட இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க, இல்லைங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரணுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அது என்னங்க இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் நினைக்கிறீங்களா, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது இந்த சின்ன ஆசையே நமக்கு நடக்கல, அது எவ்வளவு நாள் நம்ம தவம் இருந்தோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம். நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, கும்பராசி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த நெல்லிக்காவை வாங்கி பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டில் இந்த வாரம் முழுமையா, இன்னும் சொல்ல போனா இந்த மார்கழி மாசம் முழுமையாவே ஒவ்வொரு நெல்லிக்காய், நல்ல பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, தோப்பு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி வச்சிருங்க. ஒவ்வொரு நாள் நெல்லிக்காய் வச்சு நிவேதியம் பண்ணி அந்த நிவேதியம் பண்றதுன்னு பத்தி நான் ஒரு வீடியோவே போட போறேன், அதை நீங்க பார்க்கலாம். அது இந்த வாரம் நீங்க இதை செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிடணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த கும்பராசிக்கு உடல் பிரச்சனைகள் தீர்வாகும், மனப்பிரச்சனைகள் தீர்வாகும், மன தெளிவு ஏற்படக்கூடிய வாரம். இந்த வாரம் சிறப்பான வாரங்க, கவலைப்படாதீங்க. பல நாள் கனவு நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸும் பண்ண போறீங்க. பாராட்டாதவங்கலாம் பாராட்ட போறான், நிச்சயமா பாராட்டு கிடைக்க போகுது. நல்ல வாரம், நல்ல ஒரு புது டைம் டேபிள் போட்டு வாழ்க்கையை ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுமையா உங்களுடைய வெற்றியை தீர்மானம் செய்ய போது முருக பெருமான். சுப்பிரமணிய சுவாமி நிறைய வழிபாடு பண்ணுங்க, நிறைய டிஎம்எஸ் சாருடைய பாட்டு கேளுங்க, ஒரு பெரிய வைப்பு, ஒரு மாற்றம் ஏற்படும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீனராசி. இந்த வாரம் மீனராசிக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய வாரம். மண்ணு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஒரு நொடி பொழுதுல சில நன்மைகள் ஏற்படும். ஜஸ்ட் மினிட்டுங்க, ஒரு வாக்குவாதம் பெரிய சண்டை வர மாதிரி தான் இருந்தது, அவர் சொன்ன மாதிரிங்க கண்டிப்பா அந்த சண்டை எல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம். சில உறவுகளை பத்தி கொஞ்சம் அழுத்தமா வார்த்தைகள் நம்ம மனசுல படும். என்னடா நான் இப்படிலாம் நினைக்கல, அவன் ஏன் இப்படி நினைக்கிறான், என் அண்ணனா இருக்கிறான், தம்பியா இருக்கிறான், என் பிள்ளையா இருக்கிறான், என்ன அது நான் அப்படி நினைக்கல, நம்மள ஏன் இப்படி தப்பா நினைக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு எண்ணம் தோணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவன் தோண வைக்கிறானே நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா இது தோணலைன்னா அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப சில உள்ளங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். நம்ம வெளிப்படையா சில வாழ்க்கை இருக்கும், அது வேற.
ஆனா உள் மனசுக்குள்ள நம்மளுடைய எண்ணம் சரிதான், நான் அன்னைக்கு நினைச்சது கரெக்டு தான், இதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு தெளிவா ஒரு முடிவெடுக்க போறீங்க. குடும்ப சந்தோஷங்களை நிலைப்படுத்துவதற்காக, குடும்பத்துல ஒத்துமையை நிலைப்படுத்துவதற்காக சில முக்கிய முடிவுகளை மீனராசி இந்த வாரம் எடுக்க போறீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள், தொழில் விஷயங்கள், இதுல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் மீனராசிக்கு சிறப்பாக இருக்க விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. கணபதி, இந்த கணபதி வணங்கும் போது பிள்ளையார்பட்டி விநாயகரை மீனராசிக்காரர்கள் வணங்குங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். 12 ராசி, இந்த 27 நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சீரும் சிறப்புமாக மிக முக்கிய முன்னேற்றங்களோடு இருக்க போறீங்க. ஒன்றும் குறை கிடையாது. ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம கடக்கும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நம்ம கடக்கிறோம் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலண்டரை காலையில கிழிக்கிறோம். காலண்டரை கிழிக்கிறத விட இன்னைக்கு நாம என்ன கிழிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மறுநாள் கிழிக்கும் போது நேற்று என்ன நம்ம கிழிச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த காலண்டரை கிழிக்கிறதுல அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம மூளையை நமக்காக, இந்த உலகத்துல இந்த நாள் நமக்காக, நம்ம குடும்பத்திற்காக, நம்மளை சார்ந்தவர்களுக்காக எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும். சார் பயன்படுத்தவே இல்லை சார், சும்மாவே உட்கார்ந்துருந்தேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பயன்படுத்த நினைக்கிறேன் சார், ஆனா ஒண்ணுமே நடக்கல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இந்த செஸ் போட்டி மாதிரி தாங்க வாழ்க்கை. இந்த செஸ் போட்டியில எதுக்கு ஒருத்தவன் விளையாடுறான், நாம இங்க உட்காந்து விளையாடுறோம். எதுக்க விளையாடுறது பேரு விதின்னு பேருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. எதுக்க விளையாடுறது பேரு விதி. அந்த விதி எப்ப காய நவுத்துன்னு நமக்கு தெரியாது. ஆனா எந்த காய விதி நவுத்துதோ மண்ணூறு காய நமக்கு அந்த விதிக்கு சாதகமா நம்ம நவுத்தணுங்க. அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா இந்த விளையாட்டுல ரொம்ப கவனமா விளையாடணும். விளையாடாமையும் இருந்துடாதீங்க, விளையாட்டை கண்டுக்காமையும் இருந்துடாதீங்க. விதி எந்த காய வேணாலும் எப்படி வேணாலும் நவுத்தும், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நாம இப்படிதான் காய் நவுத்தும் நமக்கு ஆண்டவர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து வச்சிருப்பான். நம்ம பண்ற புண்ணியம் நமக்கு அறிவு நல்ல வேலை செஞ்சு விதியை தாண்டி நம்மளுடைய காய்களை நகர்த்தி வெற்றி பெற முடியும். அதனால புண்ணியத்தை நிறைய செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். புண்ணியம்னா ஒரே ஒரு விஷயம்தான். இந்த வாரத்தில், இந்த வாரம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வாரமும் நமக்கு துவங்கும் போது முடியும் பொழுது நாம் செய்ய வேண்டிய விஷயம், இந்த வாரத்தில் நம்ம யார் மனசை காயப்படுத்தணும். யார் மனசுமே காயப்படுத்தலையா, ஒரு பச்சை இங்கை எடுத்து விட்டு டிக் போட்டு நீங்கள் உங்களோட சைனு போடுங்க. பச்சை இங்கில் சைன் போடுறதுக்குன்னு சில பெரிய படித்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் பச்சை இங்கில் இன்னைக்கு நம்ம சைன் போடலாம். யார் மனசையும் காயப்படுத்தலைன்னா நம்ம பேப்பரில், நம்ம புத்தகத்தில் நம்மளால் கையெழுத்து போட்டுக்க முடியும். ஏன்னா இந்த பச்சை இங்கில் சைன் போடுறவங்களாம் யாரு? உலகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், உலகத்திற்கு சேவையாற்றக்கூடியவர்கள். இந்த வாரம் நம்ம யார் மனசையும் காயப்படுத்தலைன்னு மனசார் கர்வமா நம்ம ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட முடியும். வாழ்த்துக்கள். நிச்சயமா விரைவில் நம்மளுடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் 2 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறேன்.